பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய 9 பேரும் குற்றவாளிகள் என கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குற்றவாளிகள் அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி நந்தினி தேவி அதிரடி தீர்ப்பளித்துள்ளார். நாட்டையே உலுக்கிய பாலியல் வன்கொடுமை வழக்கின் பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த 2019ஆம் ஆண்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. கல்லூரி மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களை நம்ப வைத்து அவர்களை சதிவலையில் இளைஞர்கள் சிலர் சிக்க வைத்தனர். பின்னர் அவர்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. பலரையும் ரகசிய அறையில் அடைத்து வைத்து அடித்து துன்புறுத்தி சீரழித்த சம்பவம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்தது. இது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகி பதைபதைக்க வைத்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பொள்ளாச்சி போலீசார் சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், திருநாவுக்கரசு, ஹேரன்பால், பாபு, அருளானந்தம் மற்றும் அருண்குமார் ஆகிய 9 பேரை கைது செய்தனர். அவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் கூட்டுச்சதி உட்பட 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் 2019 ஏப்ரல் 25ஆம் தேதி சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதை அடுத்து வழக்கு விசாரணை சூடுபிடித்தது. அதே வேளையில் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் சிறப்பு வழக்காக விசாரணை நடைபெற்று வந்தது. குற்றஞ்சாட்டப்பட்ட 9 பேர் மீதும் 2019 மே 21ஆம் தேதி நீதிமன்றத்தில் 1500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டன. வழக்கில் அரசு தரப்பு சாட்சியங்கள் முடிவடைந்த நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளவர்கள் தரப்பில் விசாரணை நடைபெற்றது. அனைத்து தரப்பு விசாரணைகளும் முடிவடைந்த நிலையில் மே 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்தது. அதே வேளையில் வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி நந்தினி தேவி பணி இடமாற்றம் செய்யப்படாமல் கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதியாகவே தொடர்ந்தார். மேலும் வழக்கின் தீவிரத்தன்மையை அறிந்து பாலியல் வழக்கில் தொடர்புடைய 9 பேருக்கும் ஜாமீன் வழங்கப்படாமலும் இருந்து வந்தது. இவர்கள் வெளியே வந்தால் சாட்சியங்களை கலைக்கக்கூடும் என்பதாலும் ஜாமீன் வழங்கப்படவில்லை என கூறப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட 48 பேரிடம் சிபிஐ மற்றும் போலீசார் விசாரணையும் மேற்கொண்டனர். அத்துடன் அளிக்கப்பட்ட வீடியோக்களையும் மீட்டெடுத்து பாதிக்கப்பட்ட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. குறிப்பாக புகார் அளித்த அனைவரும் பிற சாட்சியம் அளிக்காமல் இருந்தது வழக்கிற்கு பலம் சேர்ப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் உட்பட பலரும் தெரிவித்தனர். இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தீர்ப்பளித்தார். அப்போது குற்றஞ்சாட்டப்பட்ட 9 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது ஆதாரத்தின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். இதனால் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தார். அத்துடன் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்தும் அதிரடி தீர்ப்பளித்துள்ளார். தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரம் 376D மற்றும் தொடர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததுக்காக 376 2N ஆகிய மேஜர் பிரிவுகளில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மற்றும் இதர சட்டப்பிரிவுகள் 10 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் என்று தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச தண்டனையாக 9 எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மொத்தமா பாதிக்கப்பட்ட பெண்கள் 85 லட்சம் ரூபாய் நீதிமன்றம் காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட்ட தீர்ப்பு. சிபிஐயோட முயற்சி, எங்களோட முயற்சி வீண் போகல. நல்லபடியா இது சாட்சிகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு. அது நீதிமன்றம் நல்ல முறையில் கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும் நாங்க நினைக்கிறோம். வழக்குகள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட கிராவிட்டி, இந்த வழக்கோட தன்மை, இதன் அடிப்படையில் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக சேலம் சிறையில் இருந்து குற்றவாளிகள் 9 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டனர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் உச்சபட்சமாக ஒரே மாதிரியான ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கடும் தண்டனை அளிக்கப்பட்டதன் விவரம் என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பெண்களுக்கு எதிராக வன்கொடுமையில் ஈடுபடுபவர்கள் அச்சம் கொள்ளும் வகையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பு அமைய வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தனர். எதிர்காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது என்பதற்காக ஓர் எடுத்துக்காட்டாக அமையும் வகையில்
கோவை மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அரக்கர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்து காத்திருந்தது. அத்தகைய சூழலில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அதிரடி தீர்ப்பளித்துள்ளார். அதன்படி முதல் குற்றவாளியான சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனையும் 40,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது குற்றவாளியான திருநாவுக்கரசுவுக்கு 5 ஆயுள் தண்டனையும் 30,500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது குற்றவாளி சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனையும், 4வது குற்றவாளி வசந்தகுமாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 5வது குற்றவாளி மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனையும், 6வது குற்றவாளி பாபுவுக்கு ஒற்றை ஆயுள் தண்டனையும், 7வது குற்றவாளி ஹரோன் பாலுக்கு 3 ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 8வது குற்றவாளி அருளானந்தம் மற்றும் 9வது குற்றவாளி அருண்குமாருக்கு தலா 1 ஆயுள் தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஆயுள் தண்டனை என்பது குற்றவாளிக்கு 14 ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை வழங்கப்படும். ஆனால் நிர்பயா, கத்துவா, உன்னாவ் பாலியல் வன்கொடுமைக்கு பின்னர் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு தண்டனை கடுமையாக்கப்பட்டது. சட்டப்பிரிவு 376D படி கூட்டு பாலியல் வழக்கில் ஈடுபடுவோருக்கு குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதிக்க வழிவகை செய்யப்பட்டது. ஒன்றுக்கும் மேற்பட்டோர் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக உச்சபட்ச தண்டனை வழங்கப்படுகிறது. கூட்டுச்சதி என்கிற ரீதியில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. இந்த சட்டத்தின்படிதான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஈடுபட்ட 9 பேரும் இயற்கையாக மரணிக்கும் வரை ஆயுள் தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து குற்றவாளிகள் மேல்முறையீட்டுக்கு சென்றாலும் அங்கும் அவர்களுக்கு இதே தண்டனையே விதிக்கப்படும் என்றும் சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். எனவே பெண்களுக்கு எதிராக வன்கொடுமையில் ஈடுபடுபவர்கள் அச்சம் கொள்ளும் வகையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பு அமைந்துள்ளது என்றும் கூறியுள்ளனர். இவ்வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் தனித்தனியாக 693 பக்க தீர்ப்பு நகல் வழங்கப்பட்டதை அடுத்து அவர்கள் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தீர்ப்பின் இறுதி பக்கத்தில் சிபிஐ சிறப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகனுக்கு நீதிபதி நந்தினி தேவி பாராட்டு தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் மீது அரசியல் சாயம் பூசக்கூடாது என்று வழக்கில் முதலில் புகார் அளித்த பெண் தரப்பு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இப்படி ஒரு தனிப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண் போராடி வெற்றி பெற்ற ஒரு வழக்கை தாங்கள் தான் இதை செய்தோம்னு சொல்லி யாரும் கிரெடிட் எடுக்க கூடாதுன்னு பாதிக்கப்பட்ட சகோதரின் குடும்பத்தின் சார்பாக நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அந்த பெண் தைரியமான பெண்ணுடைய முயற்சியில தான் இந்த வழக்கு வெற்றி பெற்றிருக்கு. எந்த அரசியல் கட்சியினுடைய முயற்சியிலையும் இந்த வழக்கு வெற்றி பெறவில்லை. பொலிட்டிக்கல் டாக் இதுக்கு தேவையில்லை. அவன் மனுஷனே கிடையாதுன்னு நாங்க சொல்றோம். அவன் இந்த கட்சியை சார்ந்தவன் அந்த கட்சியை சார்ந்தவன்லாம் இல்ல, மொத்தம் 3 கட்சியை சேர்ந்தவன் இருக்கான். எல்லா கட்சியை சேர்ந்தவனும் இருக்கிறான். எல்லாரும் சப்போர்ட் பண்ற ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கடைசியா நீதி தான் ஜெயிச்சிருக்கு. நீதி ஜெயிக்கிற காரணமா இருந்தா அந்த பெண் தான். இதுல கிரெடிட் எடுக்கணும்னா அந்த பெண் தான் எடுக்கணும்.